ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் ராகி மாவு வச்சு அருமையான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம சக்கரை பாவு ரெடி பண்ணிடலாங்க. ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கிறேன். அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சர்க்கரையும் தண்ணி நல்லா கொதித்து வரணும். ஒரு 2 நிமிஷம் போல் கொதிச்சா சரி, நம்மளுக்கு சக்கரை பாவு ரெடி ஆயிரும். பாகுபதம்லாம் இதுக்கு தேவையில்லை, அது அப்படியே ஓரமாக இருக்கட்டுங்க. வேறொரு பவுலில் பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். சர்க்கரை எடுத்து அதே கப்பால் 2 கப் ராகி மாவு, 1 கப் சர்க்கரை. ராகி மாவு எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச சர்க்கரை பாவை இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணும். நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு பூரா சக்கரை பாகு கண்டிப்பாக தீராது. ஒரு 3/4 தீரும், கொஞ்சமாக இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சதையும் 1 டீஸ்பூன் நெய் அல்லது ஆயில் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி கையால் வச்சு நல்லா உருண்டிங்கன்னா நல்லா பால் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், எனக்கு 3 உருண்டை கிடச்சிருக்கு. நம்ம இதை சப்பாத்தி கட்டியில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து வச்சு நம்ம சப்பாத்தி போல் திரட்டிக்கலாங்க. ரொம்ப லேசாகவும் திரட்டிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸில் நம்ம திரட்டிட்டு இது போல் ஒரு கத்தி வச்சு இது போல் நம்ம ஸ்லைஸாக போட்டுக்கலாங்க. போட்டுட்டு பார்த்திங்கன்னா அதை அப்படியே ஒரு புறமாக எடுத்துகிட்டு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். மெதுவாக ரோல் பண்ணிங்கன்னா நல்லாவே வந்துடும். பாருங்கள், இது போல் நம்ம எல்லாத்தையுமே ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப கெட்டியாக திரட்டினீங்கன்னா வேகாது, ரொம்ப லேஸாக திரட்டினீங்கன்னா இது போல் நம்மளுக்கு ரோல் வராது. அதனால் மீடியம் சைஸாக திரட்டிட்டு இது போல் ரோல் பண்ணி எல்லா உருண்டைகளும் எடுத்துக்கிறேங்க. இது சட்டுன்னு செஞ்சிடலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டு கூட, வீட்டில் ஈஸியாக செஞ்சலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு வந்ததே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டாக நம்ம இதை செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்கள், எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். நம்ம இப்போ இட்லி தட்டையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கொதித்த பிறகு இட்லி தட்டை வச்சுட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ராகி ரோலை வச்சிடலாங்க. வச்சுட்டு இது ஒரு 15 நிமிஷம் எடுக்கும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வெந்து கிடைக்குங்க. நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ நல்லாவே வந்துருச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். எடுத்து பார்த்திங்கனாலே ஒட்டாமல் வரும். நல்லாவே வெந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். 10 நிமிஷம் ஆற விட்டுருங்க. இதுக்கு மேலே விருப்பப்பட்ட நட்ஸு அல்லது ட்ரை கோக்னட்டு அல்லது ஃப்ரெஷ் கோக்னட் கூட மேலே தூவிட்டு நம்ம மிச்சம் வச்சுருந்த சுகர் சிரப்பை மேலே ஊற்றிடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினா அருமையான வேறு லெவல் டேஸ்ட்டில் சூப்பரான ராகி ஸ்வீட் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.